நான் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த பூமிக்கு வந்திருக்கேன். இப்ப இந்த பூமியை பார்க்க அருமையா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் இப்படிதான் பசிக்கும் போல இருக்கு. இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டாதான் இந்த பசி உணர்ச்சி என்னை விட்டு போகும்னு நினைக்கிறேன். பூமியில இருக்க பழங்கள் ருசியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் இப்ப பழம் எங்க இருக்குன்னு தேடி அதை சாப்பிட போறேன். இப்படி நினைச்சுக்கிட்டே பறந்து வந்த அந்த தேவதை ஒரு இடத்துல பெரிய மரமும் அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் மட்டும் இருக்கிறத பார்த்துருச்சு. அதோ அந்த குடிசைக்கு பக்கத்துல உள்ள மரம் ரொம்பவும் பெருசா இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு பழம் தான் பழுத்திருக்கு. நான் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன். ஏய், யார் நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ எச்சில் படுத்தின அந்த பழத்தோட மதிப்பு தெரியுமா உனக்கு? நான் 100 வருஷம் தவம் இருந்ததால தான் இந்த மரமும் அந்த பழமும் எனக்கு கிடைச்சது. அந்த பழத்தை நீ சாப்பிட்டதால இப்ப என்னோட தியானத்துக்கு பலனே இல்லாம போயிடுச்சு. இதற்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும். இப்பவே நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போறேன். நீ இந்த நாட்டு அரசரோட தோட்டத்தில் உள்ள ஒரு செடியில் ஒரு பூவாய் மலர்ந்து காலாகாலத்துக்கும் அப்படியே இருக்க போற. முனிவரே, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தேவதை. ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் இந்த பூமிக்கு வரேன். எனக்கு பசியா இருந்ததால இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டேன். நான் தவறுன்னு தெரிஞ்சு இந்த காரியத்தை செய்யல. இது நான் தெரியாம செஞ்ச தவறு. தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொடுத்த சாபத்திலிருந்து நான் மீண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரி, நீ இந்த சாபத்திலிருந்து வெளியில் வருவதற்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமா இந்த சாபத்திலிருந்து வெளியில் வர முடியாது. இந்த நாட்டு ராஜகுமாரி பூவாயிருக்கிற உன்னை என்னைக்கு செடியிலிருந்து பறிக்கிறாளோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அப்பதான் நீ பழையபடி தேவதையா மாறலாம். அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு சீக்கிரம் ஏதாவது சாப்பிட கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாலா வந்துருவா. நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட போயிடுவோம். அதுக்குள்ள எனக்கு சாப்பாடு கொடுங்க. சாந்தி, நீ பேசுறத நிறுத்து. தினமும் எனக்கு உத்தரவு போடுறதே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வேலையா போயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் வேலை செய்யறதுலயே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் லேட்டானா கூட உங்களால தாங்க முடியறது இல்ல. சாந்தி, நான் வந்துட்டேன். நம்ம கிளம்பலாமா? இப்பவே போனாதான் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பலாம். இல்லனா லேட் ஆயிடும். எங்க அம்மா இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. சாந்தி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு போ. சாப்பிடாம போகாத. நான் கிளம்புற நேரத்துல தான் சாப்பிடுன்னு சொல்றீங்க. நான் கேட்ட நேரத்துல உங்களால சாப்பாடு கொடுக்க முடியல. நீங்க சாப்பிட சொல்ற நேரத்துல என்னால சாப்பிட முடியல. மாலா, நாம தினமும் ஒரே இடத்துல தான் போய் விளையாடுறோம். இன்னைக்கு அங்க போகாம வேற எங்கேயாவது போகலாமா? சாந்தி, நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு. ஆனா வேற எங்க போறது? ஆமா, நீ நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கே, அத பாத்திருக்கியா? அந்த தோட்டம் ரொம்பவும் அழகா இருக்கும். அப்படியா? அங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அந்த தோட்டத்துக்கு அதிகமா யாருமே வரமாட்டாங்க. எப்பவாவது ஒரு தடவை இளவரசி அந்த தோட்டத்துக்கு வருவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த தோட்டத்துல நிறைய பூச்செடிகள் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நாம அங்க போய் விளையாடலாம். அங்க காவலுக்கு யாரும் இல்லனா அங்க உள்ள பூக்களை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். இந்த அரண்மனைக்குள்ளவே உட்கார்ந்து எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் பக்கத்துல உள்ள தோட்டத்துக்கு போய் பறவைகளோட இனிமையான குரலை கேட்டுட்டு வருவோம். மாலா, நீ சொன்ன மாதிரி இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு அழகான தோட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. சாந்தி, தோட்டத்தோட அழக ரசிச்சது போதும். அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்கதான் நம்ம நாட்டு இளவரசி. அப்படியா? இவங்கதான் இளவரசியா? இவங்கள நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். ஆமா, அவங்க முகம் ஏன் ரொம்பவும் வாட்டமா இருக்கு? அவங்க மனசுல என்ன சோகம் இருக்குன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி வா, நாம அவங்க கிட்ட போய் பேசுவோம். நாம போய் பேசினா அவங்க ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க ஏன் சோகமா இருக்காங்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும். இல்லனா என் தலை வெடிச்சிடும். ராஜகுமாரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க முகம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு?
நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. இந்த தோட்டம் ரொம்பவும் அழகா இருந்ததால இத சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல நீங்க சோகமா உக்காந்துட்டு இருந்தீங்க. அத பார்த்துட்டு அப்படியே போக மனசு இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு இங்க வந்தோம். உண்மைய சொல்லணும்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல. என் கூட சேர்ந்து விளையாட அரண்மனையில யாருமே இல்ல. என் கூட பேசுறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. பாதுகாப்புங்கிற பேர்ல என்ன ஒரு கைதியா வச்சிருக்காங்க. ராஜகுமாரி, இதுதான் உங்க கவலையா? உங்க கூட விளையாட நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா நீங்க எங்க கூட விளையாடுவீங்களா? ஏன் விளையாட மாட்டேன்? நான் உங்க கூட விளையாட ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு எந்த விளையாட்டும் தெரியாது. நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும். இந்த மாதிரி சாந்தியும் மாலாவும் ராஜகுமாரிக்கு தோழிகள் ஆயிட்டாங்க. பிறகு தினமும் அந்த தோட்டத்துக்கு வந்து ராஜகுமாரி கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. அரசரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அமைச்சரே, என்ன விஷயம்? அரசரே, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சரி, இப்பவாவது என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அரசே, நம்ம ராஜகுமாரி இப்ப கொஞ்ச நாட்களா நம்ம கிராமத்தில் உள்ள பெண்கள் கூட விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் எதையோ பறிகொடுத்த மாதிரி ரொம்பவும் சோகமா இருந்த நம்ம ராஜகுமாரி முகத்தில் அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் சந்தோஷத்தை பார்த்தேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. இந்த விஷயத்தை இப்ப எனக்கு தெரியப்படுத்த வேண்டிய காரணம்? முன்னாடியெல்லாம் எப்பவாவது ஒரு தடவை அந்த பெண்கள் கூட விளையாடிக்கிட்டு இருந்த நம்ம ராஜகுமாரி இப்ப எல்லாம் அடிக்கடி அவங்க கூட விளையாடுறாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணனேன். மந்திரி, ராஜகுமாரி சந்தோஷமாயிருந்தா எனக்கும் மகிழ்ச்சிதான். இருந்தாலும் ராஜகுமாரி அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்க இந்த விஷயத்துல கவனமாயிருக்கணும். அதே மாதிரி ராஜகுமாரியோட தோழிகளை தவிர வேறு யாரும் இந்த பூங்காவுக்கு வரக்கூடாது. அரசரே, உங்களோட கட்டளையை அப்படியே செயல்படுத்துறேன். இன்னைக்கு நம்ம பக்கத்துல உள்ள தோட்டத்துல போய் விளையாடுவோம். அது ரொம்பவும் பழமையான தோட்டம். இப்படி சொன்ன இளவரசி தன்னுடைய தோழிகளை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த பூங்காவுக்கு போனாங்க. சாந்தி, இங்க பாரு, அந்த செடியில உள்ள பூ ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அந்த பூ மத்த பூக்களில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் பிரகாசமாவும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பூ ரொம்பவும் வித்தியாசமான பூதான். சின்ன வயசுல இருந்து நான் இந்த பூவை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செடியில வேற பூக்கள் பூக்கவே இல்ல. அதே சமயம் இந்த பூ வாடி போய் கீழே விழவும் இல்ல. அப்படியா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இளவரசி. நீங்க இந்த பூவை பறிச்சு உங்க தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிறத விட ரொம்ப அழகா இருப்பீங்க. எனக்கு கூட இந்த பூவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? ராஜகுமாரி, பயப்படாத. நான் ஒரு தேவதை. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு முனிவரிட்ட சாபத்தால இந்த செடியில பூவா இருந்தேன். இன்னைக்கு நீ என்ன பறிச்சதால எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு நான் விடுதலை ஆயிட்டேன். எனக்கு விடுதலை கொடுத்த உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேவதை சொல்றதையெல்லாம் ராஜகுமாரியும் அவங்களோட தோழிகள் 2 பேரும் ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜகுமாரி, நீ என்ன விடுதலை பண்ணிருக்க. அதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு. இல்ல, எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னால உங்களுக்கு நன்மை செய்ய முடிஞ்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் எதுவும் வேண்டான்னு சொல்ற. அதுக்காக உனக்கு எதுவும் கொடுக்காம என்னால போக முடியாது. உனக்கு நான் இப்போ ஒரு மந்திர பேனா கொடுக்க போறேன். அந்த பேனாவால நீ எந்த பொருளை வரைஞ்சாலும் அது உண்மையான பொருளா மாறிடும். இந்த பேனாவை எப்பவும் நல்ல காரியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு தன்னோட மந்திர சக்தியால ஒரு மந்திர பேனாவை வரவழைச்சு ராஜகுமாரி கிட்ட கொடுத்துச்சு. ராஜகுமாரி, நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பேராசையோட இந்த பேனாவை பயன்படுத்தினா இதோட மந்திர சக்தி மறைஞ்சு போயிடும். நீங்க எல்லாரும் இந்த பேனாவை வச்சு சந்தோஷமா இருங்க. மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. தேவதையே, நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்க நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ராஜகுமாரி, எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். இந்த பேனாவால ஒரு பொம்மை படம் வரைஞ்சி உண்மையிலேயே அது பொம்மையா மாறுதான்னு பாப்போமா? இப்படி கேட்ட மாலா இளவரசி கிட்ட இருந்த அந்த பேனாவை வாங்கி ஒரு பொம்மை படம் வரைஞ்சா.
பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மை படம் அப்படியே உண்மையான பொம்மையா மாறிடுச்சு. அந்த பொம்மைய பார்த்து அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசியில இருக்கிற ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா என்னால அரண்மனையை விட்டு வெளியில போக முடியாது. அதனால நான் இந்த மந்திர பேனாவை வச்சு உணவு வரவழைச்சு கொடுக்கறேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் வெளியில உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை சாப்பிட சொல்லுங்க. ராஜகுமாரி, இது ரொம்ப நல்ல காரியம். நீங்க உணவை வரவழைச்சு கொடுங்க. நாங்க அதை எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கறோம். சாந்தி, நீயும் மாலாவும் தினமும் இந்த கிராமத்துல உள்ள ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறீங்களாமே. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் எப்படி கிடைச்சது? அம்மா இப்படி கேட்டதும் சாந்தி நடந்த உண்மை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னா. அதை கேட்ட சாந்தியோட அம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சாந்தி, அந்த மந்திர பேனா எங்க? அதை எனக்கு கொஞ்சம் காட்டு. அம்மா, அந்த மந்திர பேனா எங்க கிட்ட இல்ல. அது ராஜகுமாரியோட பேனா. அவங்க கிட்டதான் இருக்கு. சாந்தி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ராஜகுமாரி கூட இவ்வளவு நெருக்கமா பழகுற உன்னால இந்த பேனாவை வாங்க முடியாதா? இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர்றப்ப ராஜகுமாரி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மந்திர பேனாவை வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் முயற்சி பண்றேன். இங்க பாரு சாந்தி, நீ சாதாரணமா போய் அந்த பேனாவை கொடுன்னு கேட்டா அந்த ராஜகுமாரி கொடுக்கறது கொஞ்சம் சந்தேகம்தான். நாளைக்கு உன்னை கூப்பிடுறதுக்கு மாலா வரும்போது நான் சொல்றபடி நடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். சாந்தி, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நீ விளையாட வரலையா? விளையாட வரணும் போலதான் இருக்கு. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை. என்னோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்புறம் எப்படி என்னால வர முடியும்? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆகுது? நாங்க ஏழைங்க தானே. எங்க அப்பா சம்பாதிச்சுட்டு வர்ற பணத்துல எங்களால சரியா சாப்பிட முடியல. சரி சாந்தி, நீ தூங்கு. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உடல்நிலை சரியாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மறுநாள் சாந்தி தன்னோட வீட்டுக்கு வந்த மாலா கூட சேர்ந்து விளையாட போனா. சாந்தி, நேத்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல ராஜகுமாரி. இருந்தாலும் எங்களுக்கு நிறைய உதவி தேவைப்படுது. எனக்காவது பரவாயில்ல, உடல்நிலை சரியாயிடுச்சு. ஆனா எங்க அம்மாவோட உடல்நிலை இன்னும் சரியாகல. அவங்களுக்கு மருந்து வாங்க கூட எங்க கிட்ட பணம் இல்ல. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பேனா கிடைச்சிருந்தா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நீ என்னோட தோழி. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த பேனாவை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. உங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. அம்மா, இங்க பாருங்க. ராஜகுமாரி கிட்ட இருந்து அந்த மந்திர பேனாவை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேனா நீங்க வரையறதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குமா? ஆமாமா, நாம எதை வரைஞ்சாலும் அந்த பொருள் அப்படியே நிஜத்துல வந்துரும். எங்க ஒரு வளையல வரைஞ்சு பாரு, அது வருதான்னு பாக்குறேன். ஆமா சாந்தி, நீ சொன்ன மாதிரி நிஜமாவே வழியில் வந்துருச்சு. சாந்தி, நிறைய தங்கமும் வைரமும் வர்ற மாதிரி ஒரு படம் வர. இந்த பேனா நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த குறையும் வராது. அம்மா, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் யோசிச்சு இப்பவே சொல்லு. இந்த பேனா எப்பவும் நம்ம கிட்டயே இருக்காது. நாளைக்கு இதை கொண்டு போய் ராஜகுமாரி கிட்ட கொடுக்கணும். இல்ல இல்ல, இந்த பேனை நம்மள விட்டு போக நான் ஒத்துக்க மாட்டேன். தேவைப்பட்டா இந்த பேனாவுக்காக நாம இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடலாம். ராஜகுமாரி நம்மள தேடி கண்டுபிடிக்க முடியாதபடி தூரமா உள்ள நாட்டுக்கு கூட போகலாம். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பேனாவை வச்சு நம்மளே நமக்கான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்கலாம். அம்மா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்களும் அப்பாவும் ராஜாராணி ஆயிடுவீங்க. நான் ராஜகுமாரி ஆயிடுவேன். பிறகு சாந்தி நிறைய தங்க நகைகள் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு முடிச்சா. ஆனா அந்த நகைகள் நிஜத்துல வரவே இல்ல.
என்ன ஆச்சு? நான் சரியாதான் வரையறேன், ஆனா எதுவுமே வரலம்மா. நான் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். பிறகு சாந்தி இன்னொரு படத்தை வரைஞ்சு பார்த்தா. அப்பவும் அந்த படத்துல இருந்து எதுவுமே வரல. இந்த தடவையும் எதுவுமே வரல. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல. என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் இந்த பேனாவை வச்சு நிறைய கனவு கண்டுட்டேன். என்னோட கனவெல்லாம் நிஜமாகாதா? இந்த பேனாவை நீங்க பேராசையோடு பயன்படுத்தினா அதற்குள்ள மந்திர சக்தி போயிடும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்க பேராசைப்பட்டீங்க, அதனால பேனாவுக்கு இருந்த மந்திர சக்தி போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேனாவால எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போயிடும். நடந்ததை நினைச்சு சாந்தியும் அவங்க அம்மாவும் கண்ணீர் சிந்துனாங்க. இப்ப கண்ணீர் விட்டு என்ன புண்ணியம்? அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு வீடும் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப அவங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, பேராசைப்பட்டு மத்தவங்களை ஏமாத்த நினைச்ச சாந்தி கிட்ட இப்ப இளவரசியும் மாலாவும் பேசுறது கூட கிடையாது. நண்பர்களே, நாம நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மத்தவங்களை ஏமாத்தி வாழ நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சா இந்த கதையில வர சாந்தி மாதிரி மத்தவங்களோட நம்பிக்கையை இழந்து தனிமையில வாழ வேண்டியிருக்கும்.